ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். பாலை காய்ச்சும் போது இந்த மாதிரி காஞ்சி தீஞ்சி போன இந்த பாத்திரத்தை எப்படி தான் கழுவுறதுங்க? இந்த மாதிரி காஞ்சி தீஞ்சி போன பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த பாலை மட்டும் எவ்வளோதான் நம்ம கவனமாக வச்சு காய்ச்சினோம்னாலும் நம்மளை எப்படியாவது ஏமாற்றிட்டு இந்த மாதிரி ஆகிப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு எதனா வேலையில் இருக்கும்போது டக்குன்னு இது மாதிரி மறந்து போய் பால் ஏனம் காஞ்சி போகுது. இந்த காஞ்சி போனதை சுலபமான முறையில் தேய்ச்சி எடுக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி தீஞ்சி போன பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு கையும் வலிக்கும், ஏனமும் வீணாக போயிடும். அதை எப்படி நம்ம சீக்கிரமாக குயிக்காக கழுவி எடுக்கிறதுக்கு அந்த ஏனம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துப்போம். இதுக்கு தண்ணி ஃபுல்லாக தான் இருக்கணும். கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு அதை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே டிஷ்வாஷ் லிக்விடு இல்லைன்னா துணி சோப்பு பவுட்ரு எதனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பில் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். நான் இண்டக்ஷன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஆனால் இண்டக்ஷன் அடுப்பில் வைக்கும்போது அது பொங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்போ இதை நம்ம கலக்க அந்த கிண்ணத்தில் அடிப்பிடிச்சிருந்த அந்த கருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியோட கலரோட நிறமே மாறுது பாருங்கள். அந்த டீஸ்பூனில் நம்ம கலக்கும் போதே அது நல்லா வந்துடுது. எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வருது. இது நீங்கள் நினைக்கலாம், இது ஏன் வச்சு வெளியில் வச்சு தேய்ச்சாலே போதுமே, இதுக்கு ஏன் கேஸ் செலவு பண்ணிக்கிட்டு தண்ணி செலவு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன தான் கேஸ் செலவு பண்ணுறோம், தண்ணி செலவு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைவலி தான் மிச்சமாகும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய சிங்கே கூட க்ளீன் ஆகிடும். ஏன்னா இதில் நம்ம பேக்கிங் சோடாவும் டிஷ்வாஷ் லிக்விடும் போட்டிருக்கோம். அதனால் எந்தவித அடைப்பு அந்த சிங்கில் இருந்தாலும் அந்த சிங்கோட அடைப்பு போயிடும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற துர்நாற்றம் எதனா வீசினாலும், பேட் ஸ்மெல் எதனா வீசினாலும் அதுவும் இந்த தண்ணியால் போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி காஞ்சி போன பாத்திரத்தை கழுவுறதுக்கு இந்த முறையை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இதனால் உங்களுக்கு 3 in 1 பர்பஸ் தான் ஆகுது. பாத்திரமும் க்ளீன் ஆகுது, அதே சமயம் சிங்கோட பேட் ஸ்மெல்லும் போகுது, அதில் இருக்க அடைப்புகளும் சரியாயிடுது. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அடைப்பு எதனா இருந்தால் இது மாதிரி சுடு தண்ணி வச்சு ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கணும். இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா, உடனே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுவீங்க, ஏன் இதுக்காக இவ்வளோ தூரம் கேஸ் செலவு பண்ணிக்கிட்டு கரண்ட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை ஒரு கத்தி வச்சு இல்லை ஏதாவது வச்சு சொல்லணுன்னா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இந்த இதையும் சொல்லிடுறேன். இப்போ இது கரண்ட் அடுப்புன்றதுனால மேலே பொங்கி வருது. இந்த மாதிரி பொங்கி வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ அது ஆறட்டும். அதே மாதிரி இப்போ அந்த தண்ணியை இன்னொரு பாத்திரத்தில் டீ போட்ட ஏனம் இந்த பாத்திரத்துலேயும் அடி பிடிச்சிருக்கிறதுனால அதில் இதை மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்ட மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இதை தேய்ச்சி கொடுக்க போகிறேன். இப்போ இதை எதில் தேய்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரட்டையில் தான் தேய்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி சிரட்டையில் சாமான் தேய்ச்சி காமிச்சிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் தரேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம டீஸ்பூன்லாம் வச்சு சுரண்டணும்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சிரட்டையை எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்தேன். இந்த மாதிரி கிண்ணம் காஞ்சி போச்சுன்னா யாராவது திட்ட போகிறாங்க நம்ம ஒழிச்சு வைப்போம். அந்த மாதிரிலாம் பயம் எதுவுமே இல்லாமல் இனிமேல் சீக்கிரமாகவே அதை காய விடாமல் டக்குன்னு கழுவி எடுத்துடலாம். இதை காஞ்சி அது ஊறி அதுக்கப்புறமா கழுவணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்படியும் ஒரு அரை மணி நேரம் எடுத்துப்போம். இல்லை அப்படி மறந்துட்டோம்னா 1 day ஃபுல்லாக அதை ஊற வச்சு நம்ம செய்வோம். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த சிரட்டையை வச்சு நல்லா தேய்ச்சேன், நல்லா வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி நம்ம செஞ்சதுனால அந்த தண்ணியில் இருக்கிற அந்த சுடு தண்ணியினால் அந்த பேக்கிங் சோடா லிக்விடு எல்லாத்தையும் சேர்ந்து சீக்கிரமாகவே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை சாதாரண ஸ்க்ரப்பர் மூலிமா ஈஸியாக நம்ம எப்போதும் போல் சாமான் தேய்க்கிற மாதிரி கழுவி எடுத்தோம்னா அழகாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டு அதையும் நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி பாத்திரங்கள் நம்ம ஒழிச்சு வச்சு யாருக்கிட்டே திட்டு வாங்க வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக விட்டு போச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்யலாம் அழகாக. இப்போ பாருங்கள், இதில் அழகாக பாத்திரமும் க்ளீன் ஆகிடுச்சு, சிங்க்கும் நம்மளுக்கு பேட் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்தது இந்த டிப்ஸு. அவங்க கொடுத்த இந்த டிப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பாத்திரம் கழுவுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி தீஞ்சு போன பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை சுலபமாக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குதான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நானே ஆச்சரியப்பட்டு போனேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த டீ ஏனமும்
நம்மளுக்கு நல்லா பளிச்சுனே விட்டு போச்சு. உண்மையிலேயே நானுமே கூட ரொம்ப நாளாக இந்த மாதிரி பாத்திரங்களை கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா சொன்னாங்க. எனக்கும் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. நம்மளுக்கு ஒரு சில பாத்திரங்கள் இந்த மாதிரி தீஞ்சு போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை எடுத்து ஓரம் கட்டவும் மனசே வராது. அதனால் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். டிப்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.